ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமி மே 9, 2026, அதாவது 9/5/2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. இது பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி சனாதன அஷ்டமி என்று மிகவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இது சிவபெருமானின் அம்சமான ஸ்ரீ கால பைரவரை வழிபட உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் சனாதன தர்மத்தின் அருளையும் நீண்ட ஆயுளையும் நாம் பெறலாம். மேலும் கடன் தொல்லைகள், துயரங்கள் ஆகியவை நீங்குவதையும் கண்கூடாக நாம் காணலாம். சிவப்பு நிற மலர்கள் மற்றும் நெய் தீபம் கொண்டு பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கால பைரவர் என்பவர் பயத்தை போக்குபவர். சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் நம் மனதில் உள்ள தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் ஆகியவை நீங்கி நமக்கு தைரியம் பெருகும் என்பது பக்தர்களின் கண்கூடான நம்பிக்கையாகும். முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் மற்றும் இந்த பிறவிகளில் செய்த தவற்றால் உண்டான தோஷங்கள் ஆகியவை கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க பைரவர் என்றுமே நமக்கு அருள் புரிகிறார். சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை வழிபாடு செய்வதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. சனி பகவானே பைரவரை வணங்கி அருள் பெற்ற நாள் இது என்பதால் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் கடுமை குறைய இந்த சனாதன அஷ்டமியாகிய சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை நாம் வழிபாடு செய்வது மிகவும் நன்மை பயக்கும். சித்திரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வதால் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் ஆகியவை கிடைக்கும். மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் பைரவரை நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி மலர்கள் ஆகியவற்றை கொண்டு நாம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். கால பைரவருக்கு நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பழத்தோலில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. பைரவருக்கு நைவேத்தியமாக வடைகள் அல்லது தயிர் சாதத்தை நாம் படைத்து வணங்கலாம். சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியான இந்த சனாதன அஷ்டமியில் கால பைரவரை மனதார வேண்டி விரதம் இருப்பதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் கண்கூடான நம்பிக்கை. பைரவர் சிவபெருமானின் உக்ர வடிவமான கால பைரவராக வழிபடப்படுகிறார். தேய்பிறை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை, ராகு காலம் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகியவை பைரவரை நாம் வழிபட உகந்த காலங்களாக கருதப்படுகின்றன. பயம் நீங்கி, எதிரிகள் தொல்லை நீங்கி, கடன் தொல்லைகள் குறைந்து, செல்வ வளம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை தருவதே பைரவ வழிபாட்டின் சிறப்பாகும். நாய் வாகனத்துடன் சூலாயுதம் ஏந்தி வடகிழக்கு திசையில் வீற்றிருக்கும் பைரவருக்கு தயிர் சாதம் மற்றும் மிளகு வடை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிப்பது மிகவும் சிறப்பானது. மிளகு சேர்த்த உளுந்த வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து புனுகு, சந்தனம் மற்றும் முந்திரி மாலை ஆகியவற்றை அணிவித்து பைரவரை வழிபடுவதும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இத்தனை சிறப்பு மிக்க இந்த சித்திரை மாதம் தேய்பிறை அஷ்டமி மே 9 அதாவது 9/5/2026 சனிக்கிழமையன்று மிகவும் சிறப்பாக வருகிறது. இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவரை வணங்கி காலபைரவ அஷ்டகத்தை நாம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. காலபைரவ அஷ்டகம் என்பது ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட காஷி நகரத்தின் காவல் தெய்வமாக விளங்கும்
கால பைரவரை போற்றும் 8 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் ஆகும். இது சிவபெருமானின் உக்ர வடிவமான பைரவரை புகழ்ந்து பயம், கர்ம வினைகள் மற்றும் சோகங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றை நீக்கி நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், ஞானம் மற்றும் மோட்சத்தையும் வேண்டி பாடப்படுவதாக கருதப்படுகிறது. இந்த காலபைரவ அஷ்டகத்தின் முதல் ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது இங்கு காணலாம். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் யாலயஜ்ஞ சூத்திரம் இந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத காலபைரவம் பஜே என்று இந்த ஸ்லோகம் மிகவும் சிறப்பானதாக பைரவரை நோக்கி ஆதிசங்கரால் வழிபாடு செய்யப்பட்டு இயற்றப்பட்டதாகும். இந்திரனால் வணங்கப்படுகிற மிக தூய்மையான தாமரை போன்ற பாதங்களை உடையவரும், பாம்பையே பூணூலாக தரித்திருப்பவரும், சந்திரனை தன் தலையில் தாங்கி இருப்பவரும், கருணை கடலாக விளங்குபவரும், நாரதர் முதலான யோகிகள், ரிஷிகள் ஆகியோரால் வணங்கப்படுபவரும், திக்குகளையே தன்னுடைய ஆடையாக உடுத்தி இருப்பவருமான காஷி தலத்தின் காவல் தெய்வமான ஸ்ரீ காலபைரவ மூர்த்தியை நான் பணிகிறேன், போற்றுகிறேன், மனதார வணங்குகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். காலபைரவ அஷ்டகத்தை நாம் முழுமையாக பாராயணம் செய்வதன் மூலம் மரண பயம், அகங்காரம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நம் மனதிலிருந்து அது நீக்குகிறது. எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கர்ம வினைகளையும் குறைக்கிறது. மன அமைதி, தெளிவு மற்றும் ஞானத்தை வழங்கி முக்திக்கும் வழிவகுக்கிறது. காலை அல்லது இரவு நேரத்தில், குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இந்த காலபைரவ அஷ்டகத்தை நாம் பாராயணம் செய்து ஸ்ரீ காலபைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெருகும். இந்த சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியான சனாதன அஷ்டமி 7/9/5/2026 சனிக்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக வருகிறது. நாமும் இந்த நாளில் ஸ்ரீ காலபைரவரை மனதார வழிபட்டு எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.